அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, அனுமன் சாலிசா அப்படிங்கிறது எவ்வாறு பிறந்தது? அதன் மகத்துவம் என்ன? என்பத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். சிவனின் அவதாரம், அஞ்சனை மைந்தன், ராமதூதன், வாயுபுத்திரன்னு இப்படி பல திருப்பெயர்களால் அழைக்கப்பட்ட ஆஞ்சநேயர் எப்படி பிறந்தாரு அப்படிங்கிறத முழுசா நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். துளசிதாசர் என்பவர் வனத்தில் வாழ்ந்து வந்த காலத்துல இறந்த ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கச் செய்தார். இந்த விஷயத்தை முகலாய அரசரான அக்பர் அப்படிங்கிறவரின் காதுக்கு போனது. இதனால் அக்பருக்கு உடனே துளசிதாசரை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டது. உடனே அந்த அக்பர் யாராவது ஒருத்தவங்க போயிட்டு துளசிதாசரை தனது தர்பாருக்கு அழைத்து நேரடியாக அந்த துளசிதாசர் செய்யும் அற்புதத்தை நாம் பார்க்கணும் என்று அவருக்கு ஆசை ஏற்பட்டதா. உடனே அந்த அரசவைக்கு துளசிதாசரும் அழைத்து வரப்பட்டார். அக்பர் உடனே துளசிதாசரிடம், ராமனின் அருளாலும் உங்களின் பக்தியிலும் இறந்தவரின் உயிரை மீட்டது போல என்னுடைய அரசவையிலும் ஒரு அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு துளசிதாசர் கோபம் அடைந்து, நான் ஒன்றும் மாயஜாலக்காரன் அல்ல, ஸ்ரீராமனின் பக்தன் மட்டுமே என்று சொன்னார். துளசிதாசர் அதை கேட்ட கோபப்பட்ட அக்பர் அவரை சிறையில் அடைக்கும்படி உத்தரவிட்டார். இதனால் சிறிதும் கலங்காமல் சிறை சென்ற துளசிதாசர் இது எல்லாம் ஸ்ரீராமனின் சித்தம்தான் என்று நினைத்து தினமும் ஆஞ்சநேயர் மீது போற்றி பாடல் இயற்றி வழிபட்டார். இந்த மாதிரி தினம் ஒரு பாடலாக சிறையில் இருந்தபோது 40 நாட்கள் அவர் எழுதிய 40 பாடல்கள் தான் இந்த அனுமன் சாலிசா. இப்படி இந்த மாதிரி அனுமன் சாலிசாவை துளசிதாசர் எழுதி முடிக்கும் போது ஒரு அற்புத நிகழ்ச்சி நடந்தது. அப்பொழுது அங்கு உள்ள நகரம் முழுவதும் பெரிய குரங்கு கூட்டம் புகுந்து சேட்டைகள் பல செய்யத் தொடங்கியது. எங்கு பார்த்தாலும் அரண்மனை, அந்த புறங்கள், கடைவீதிகள், தோட்டம், தெருக்கள்னு பல இடங்களிலும் குரங்குகள் சேட்டை செய்ய தொடங்கியது. இதை கண்டு பயந்து மக்கள் அலறடித்து ஓடிப்போனார்கள். இதையெல்லாம் பார்த்து அக்பர் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தார். அப்போது அங்கு ஒரு பெரியவர் மன்னரிடம் சென்று, நீங்கள் துளசிதாசரிடம் கேட்ட அற்புதம் நிகழ்ந்துவிட்டது பார்த்தீங்களா என்று கேட்டார். ராமதூதனுடைய அவதாரமான குரங்குகள் படையெடுப்பின் மூலம் ஒவ்வொரு மக்களுக்கும் ராம தரிசனம் கிடைத்து விட்டது. எனவே அக்பர் உடனடியாக துளசிதாசரை விடுதலை செய்ய உத்தரவிட்டார். அதோடு துளசிதாசரிடம் குரங்குகள் தொல்லையினால் நகர மக்கள் ரொம்பவும் அவதி படுகிறார்கள். குரங்குகளை இங்கிருந்து மீண்டும் காட்டுக்கு செல்ல தாங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று அக்பர் கேட்டுக்கொண்டார். உடனே துளசிதாசர் அனுமனிடம் மக்களின் துயரத்தை நீக்குமாறு வேண்டிக் கொண்டு தியானத்தில் ஆழ்ந்தார். துளசிதாசர் தியானத்தில் ஆழ்ந்திருந்த போது நகரத்தில் ஆங்காங்கே சேட்டை செய்து கொண்டிருந்த குரங்குகள் மாயமாய் மறையத் தொடங்கியது. இதனை கண்டு மக்களே மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். குரங்குகள் மறைந்ததை எண்ணி துளசிதாசரின் மகிமையை அக்பர் உணர்ந்தார். ஸ்ரீராமரின் பெருமையும் அறிந்து கொண்டார் அக்பர். அதனால்தான் நமக்கு அற்புதமான அனுமன் சாலிசாவும் இப்படித்தான் கிடைத்தது. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும், அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயரின் சாலிசா எப்படி வந்தது என்றும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் ஆஞ்சநேயரே போற்றின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.